பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இவங்களுக்கு எப்படி சொன்னாலும் எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா நம்மளுக்கு தெரியல. இது இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் நமக்குள்ள இருக்கு. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி யாருன்னா தப்பு செஞ்சா கட்சி ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, ஆட்சி ரீதியாகவும் சரி, யாருன்னா தப்பு செஞ்சா நான் அதிரடியா உத்தரவு பிறப்பிப்பேன், சாட்டையை எடுப்பேன், சுழட்டுவேன், ஹூன்னு சொன்னாரு. இதுவரைக்கும் தாவேக்கா பொறுப்பேற்றிலிருந்து நிர்வாகிகள் செய்கிற அட்டூழியங்கள் இருக்குதே, அலப்பறைகள் இருக்குதே, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இதெல்லாம் முதல்வராக இருக்கிற விஜய் காதுக்கு போய் கேக்குதா கேட்கலையா, அவர் கண்ணு பாக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய சோகம் நமக்கு இருக்கதா செய்யுது. நேற்றைய தினத்துல வேலூர்ல செங்கல் சூளையில போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த உரிமையாளர்கிட்ட மாசம் 1,00,000 ரூபாய் எங்களுக்கு மாமூல் வந்துடணும். எங்க யாருடைய ஆட்சி தெரியுமா? எங்க அண்ணனோட ஆட்சி. இதுக்கப்புறம் நாங்க தான், இதுக்கப்புறம் நாங்க சொல்றத நீங்க கேட்கணும். மாசம் 1,00,000 ரூபாய் டான்னு வந்துடணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு செங்கல் சூளை உரிமையாளர்களை கொண்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒன்றிய செயலாளர் தாவேக்காவினுடைய ஒன்றிய செயலாளர் மிரட்டல் கொடுத்திருக்கிறத ஒரு செய்தி தான் பரபரப்பா இருக்கு. இது இங்க மட்டும்தான் நடக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. பல்லாவரம் எம்எல்ஏ PA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழக்கடையில போயிட்டு என்ன பண்ணிருக்கிறாரு, அவரு என்ன பண்ணிருக்க அழிச்சாட்டையம் பண்ணிருக்கிறாரு. எல்லா இடத்துலயுமே டிவிகே காரங்க என்ன பண்றாங்கன்னா, மாமூல்ல இறங்கிட்டாங்க, அதிரடியில இறங்கிட்டாங்க, சம்பாதிக்கிறதுல இறங்கிட்டாங்க அப்படிதான் சொல்றேன். இப்போ அமைச்சர் ஆதவர்ஜனா என்ன சொல்றாரு, நாங்க வந்த கொஞ்ச நாளிலேயே ஊழல் அப்படின்றத நாங்க அழிச்சிட்டோம், இதுக்கப்புறம் இருக்குதுங்க ஒரு ஊழல் கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எடுத்தெடுப்பிலே ஏகப்பட்ட ஊழல் நடந்துட்டு இருக்கு. உங்க கட்சிக்காரங்க அந்த அளவுக்கு அலப்பறைகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம இங்க சொல்லணும். ஏன்னா நீங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு, இது வரைக்கும் திமுக ஆட்சி செஞ்சிருக்கு இந்த மாதிரி நியூஸுகள் வந்திருக்கா? ஏதனா ஒரு திமுக காரன் போயிட்டு கட்ட பஞ்சாயத்து செஞ்சுட்டு இருக்கான், மாமலை கொடு அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை. ஆனா டிவிக்கு ஆட்சிக்கு வந்த உடனே, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல, நம்ம இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள்ல இருக்கிற வரைக்கும் நம்ம பண்ணலாம், சுருட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. யாருன்னா சொன்னாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. 6 மாசம் வரைக்கும் தான்ப்பா இந்த ஆட்சி இருக்கும், கொஞ்ச நாள்ல தான் ஆட்சி இருக்கும், இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், சுருட்டின்னு மூட்டை முடிச்செல்லாம் கிளம்பிடலாம் அப்படின்னு நினைச்சாங்களான்னு தெரியல. வந்த வேகத்திலேயே மாமூல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து மிரட்டுறது. அது மாத்திரம் இல்லாம ஒரு பழக்கடையில போயிட்டு எம்எல்ஏ PA அப்படின்னு, கடைசியில பார்த்தா அவர் எம்எல்ஏ PA கிடையாதான், எம்எல்ஏவோட ஹஸ்பண்ட் இருக்கிறாருல அவரு கூட இருக்கிறவரு சும்மா ஒரு பந்தா காட்டுறது. அப்படி காட்டினா மிரட்டிடுவோம், அப்படி காட்டி மிரட்டினா இவங்க பயந்துருவாங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது சார். இங்க பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்ப தெள்ள தெளிவா இருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயத்த என்ன நினைச்சுட்டு இருக்கிறாங்க தாவேக்காவினர், மக்கள் உங்களை நல்லது செய்வாங்க, நல்லது பண்ணுவாங்க, ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க மக்கள் உங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா நீங்க பண்ற காரியம் என்ன இருக்கு, கடந்த ஆட்சியில செய்யாததை கூட நீங்க என்ன பண்றீங்க, செஞ்சுட்டு இருக்கீங்க. மக்களுக்கு எந்த அளவுக்கு இடையூறு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு இடையூறு கொடுக்குறீங்க. போதாதுக்கு அரசு அலுவலகங்களை போயிட்டு ஆய்வு பண்றேன், நான் என்ன பண்றேன், கரெக்டா நடக்குதா இல்லையான்னு பண்றேன். எல்லாருமே தடியெடுத்தவளா தண்டல்காரன். இத்தனைக்கும் புசி ஆனந்த் அவர்கள் கடுமையா ஒரு விஷயத்த சொன்னார், கட்சி நிர்வாகிகள் மக்கள் பிரதிநிதித்துவத்துல தலையிடக்கூடாது, மக்கள் பிரதிநிதியா நீங்க என்ன பண்ணலாம், அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்யலாம், ஆனா கட்சிக்காரங்க போயிட்டு ஆய்வு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேத்து தான் சொன்னார். ஆனா சோழிங்கநல்லூர் என்ன நடந்திருக்கு, இந்த மண்டல குழு கூட்டத்துல கட்சிக்காரங்க உள்ள போயிருக்கிறாங்க, கட்சிக்காரங்க உள்ள போயிட்டு அவங்க அதிகாரிகளை மிரட்டுறாங்க. அவங்களுக்கு அதிகாரிகளுக்கு சம்பந்தமே இல்லை, எம்எல்ஏ போயிருக்கலாம், ஆனா எம்எல்ஏ கூட கட்சிக்காரங்க போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அரசு அதிகாரிகளை என்ன பண்றாங்க, மிரட்டுறாங்க, அவங்களுக்கு அறிவுரை சொல்றாங்க. இது என்ன விதத்துல நியாயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா திமுக ஆட்சி செய்யும் போது கூட சரி, அதிமுக ஆட்சி செய்யும் போதும் சரி, இந்த மாதிரி போயிட்டு நிர்வாகிகள் ஒரு அரசு துறைகளை போயிட்டு அரசு ஊழியர்களை போயிட்டு இப்படி எல்லாம் மூக்க நுழைக்க மாட்டாங்க. அவங்களுடைய அதிகாரம் என்ன, அப்படி அந்த வரம்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சு செயல்படுவாங்க. இவங்க கிட்ட அதிகாரம் கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக இஷ்டத்துக்கு எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா இங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நினைச்சவங்களா சிஎம்மா, நினைச்சவங்களா எம்எல்ஏவா, நினைச்சவங்களா இங்க மினிஸ்டரா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் நம்மளுக்கு போகுது. இதனால அரசு ஊழியர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்களா தாவேக்காவினர் மேல. ஏன்னா பணியை செய்ய விட மாட்டேங்கிறாங்க சார், ஆய்வு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்றாங்க. அடுத்த கட்ட நகர்வுக்கு எங்களால போக முடியல. இதனால பல விஷயங்கள் தேக்கம் அடையுது. அதுக்கப்புறம் ஏன் வேலை செய்யல, எதுக்கு இது செய்யல, எதுக்கு அது செய்யல அப்படின்றத எல்லாருமே என்ன பண்றாங்க, விஷயம் பண்றாங்க. இதுல இன்னொரு விஷயத்த நீங்க நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். ரீல்ஸ் எடுக்கிறாங்க, இவங்க ஆய்வு செய்யறது ரீல்ஸ் எடுத்து என்ன பண்றாங்க, போட்டா போட்டி போட்டுக்கிறாங்க. நீ பெருசா நான் பெருசா,
நான் ஆய்வு நல்லா பண்ணனா நீ ஆய்வு நல்லா பண்ணியா, நான் ஆய்வு பண்ற மாதிரி ரீல்ஸ் நல்லா போட்டனா நீ போட்டியா அப்படின்ற போட்டி போட்டு என்ன பண்றாங்கன்னா ரீல்ஸ் எடுத்துக்குன்னு என்ன பண்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல செயல்படுறாங்க. அதாவது இவங்க கண்டிப்பா மக்கள் படிக்காக வந்திருக்கிறோம், மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறோம் அப்படின்னா எதுக்கு மைக்க போட்டு கேமரா போட்டு நீங்க வந்து இது மாதிரி ரீல்ஸ் முகத்துல பண்றீங்க? இவங்களுடைய ஆட்சி என்னவா இருக்குது? ரீல்ஸ்ல செய்யற ஆட்சியா தான் இருக்குது கண்டி, ரியல்ல செய்யற ஆட்சியா கிடையவே கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான இருக்கு. ஒரு செங்கல் சூளையில போயிட்டு நீங்க வந்து 1,00,000 மாமூல் கேக்குறீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு யார் இது மாதிரி இதை வந்து காவல்துறையினர்கிட்ட இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கூப்பிட்டு விசாரிச்சா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படி இவங்க மேல பிளேட்டை திருப்பி மாத்துறாங்க. நாங்க மாமூலே கேட்கல, இவங்க கனிம வளங்களை வந்து அழிக்கிறாங்க, செங்கல் சூளையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, இவங்க அளவுக்கு அதிகமா மண்ணு இது பண்றாங்க, அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு அவங்க மேலே அப்படியே பிளேட்டு ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க. அதாவது இவங்க மாமூல் கேட்டாங்க அப்படின்னு ஆதாரத்தோட இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒரு இடத்துல 2 இடத்துல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் தாவேகாவினர் செய்யற அட்டுழியங்கள், அலப்பறைகள், அழிச்சாட்டைகள் இருக்குல்ல, கொஞ்சம் நஞ்சம் இல்ல அப்படின்றது தான் இங்க பெரும் மக்களே வேதனைப்படுறாங்க. ஏன்பா இது மாதிரி பண்றீங்க? ஒரு நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லி தானே உங்களை கொண்டு வந்தோம், ஆனா இந்த அளவுக்கு நீங்க வந்து அராஜகம் பண்றீங்களே அப்படின்னு தான் எல்லாருமே குமுறாங்க. ஏன்னா இவங்க கேட்ட அதிகாரம் போயிடுச்சுல. சோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே என்ன நினைச்சுக்கிட்டாங்க, நான் தான் இந்த இடத்துல பெரிய ஆளு, நான் தான் இந்த இடத்துல எல்லாமே. அவங்க மக்கள் பிரதிநிதியாவே இருக்க மாட்டாங்க, ஒரு எம்எல்ஏவா இருக்க மாட்டாங்க, ஒரு மினிஸ்டரா இருக்க மாட்டாங்க, ஒரு வாரிய தலைவரா இருக்க மாட்டாங்க, ஒரு கவுன்சிலரா இருக்க மாட்டாங்க. சோ இவங்க கட்சிக்காரங்களா இப்போ மாவட்ட செயலாளர் இருப்பாங்க, வட்ட செயலாளர் இருப்பாங்க, ஒன்றிய செயலாளர் இருப்பாங்க, கிளை செயலாளர் தான். இவங்க போயிட்டு அரசு அதிகாரிகளை அதிகாரப்படுத்துறாங்க, அவங்களுக்கு அறிவுரைகளை சொல்றாங்க, ஆய்வுன்ற பேர்ல டிஸ்டர்ப் பண்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? சோ இது தலைமை உங்களுக்கு அறிவுறுத்தியும் இந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபடுறது, இது என்ன ஒரு நடைமுறை அப்படின்னு தெரியல. இது எந்த கட்சிக்காரனும் அது மாதிரி பண்ணவே இல்லை, தாவேகாவினர் மட்டும்தான் இப்படி பண்றாங்க. அதாவது விஜயும் இதை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இவரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கும்போது இதே தாவேகாக்குள்ள ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்தது, மகளிருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் வந்தது, காசு வாங்கி பதவி போடுறாங்க சார், ஜாதியை பார்த்து பதவி போடுறாங்க சார், எங்க பெண்களுக்கு வந்து இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்க, இந்த மாவட்ட செயலர் இப்படி ஏமாத்துறாங்க அப்படி ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அலிகேஷன் வந்தது. அதை குறித்து கொஞ்சமும் கண்டுக்காம விஜய் அவர்கள் இருந்தார். சரி ஓகே, அது உங்க கட்சி விவகாரம், நீங்க கண்டுக்காம இருக்கிறது நியாயம் அப்படின்னு கூட நம்ம பேசலாம். நீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர், உங்க கட்சிக்காரங்க இவ்வளோ மக்களுக்கு இடையூறு பண்றாங்க, அரசு துறையில அரசு அதிகாரிகளுக்கு இவ்வளோ இடையூறு பண்றாங்க, இப்பவும் ஏன் விஜய் வந்து சாட்டை எடுக்க மாட்டேங்கிறாரு? அன்னைக்கு பதவியேற்று முடிச்ச உடனே பெரிய மாவீரன் மாதிரி பேசினாரு, சூப்பர் ஹீரோ மாதிரி பேசினார்ல விஜய் அவர்கள். இது மட்டும் இருந்து யாருன்னா அதிகார துஷ்பிரயோகம் பண்ணா, என் பேரை சொல்லி இது மாதிரி பண்ணா, கட்சி பேரை சொல்லி இது மாதிரி மக்களுக்கு இடையூறு பண்ணா, டிஸ்டர்ப் பண்ணா, சாட்டை எடுப்பேன், நான் யார் இவங்கெல்லாம் பார்க்க மாட்டேன், எல்லாரையும் தும்சம் பண்ணிடுவேன், சாட்டை எடுத்து சொல்லிட்டுவேன், எல்லாமே அந்த அதிகாரத்தை எல்லாமே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு உள்ள வாங்க. எவ்வளவு டைலாக் பேசுனீங்க, கைத்தட்டல் வாங்குறதுக்காக, விசில் வாங்குறதுக்காக என்னென்ன டைலாக் பேசுனீங்க? இன்னைக்கு எங்க போச்சு சிஎம் சார் உங்களுடைய டைலாக் எல்லாம்? இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க, அழிச்சாட்டைகள் இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க, புசியானது சொல்லியும் இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்னா மக்களுக்கு நீங்க என்ன மாதிரி ஒரு நல்லாட்சி கொடுப்பீங்க? ஏன் நீங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க? இது உங்க தலைமையில தமிழ்நாடு இங்க ஆட்சி செய்யுது, நீங்க கட்சி தலைவர் கிடையாது, சிஎம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. கட்சி தலைவரா இருந்தா உங்க கட்சிக்குள்ள நடக்கிற விஷயங்களுக்கு நீங்க செவி கொடுக்காம இருக்கலாம். உங்களால, உங்க கட்சிக்காரங்களால, உங்க கட்சி நிர்வாகிகளால இன்னைக்கு மக்கள் கொடுமைகள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, மக்கள் பல விஷயங்களை வந்து இடையூறல் சந்திச்சுட்டு இருக்காங்க, அரசு அதிகாரிகள் இடையூறு வச்சிருக்காங்க. நீங்க உங்க கட்சிக்காரங்களுக்கு கட்டுக்கோப்போட இருக்க சொல்லுங்க. இல்லையா அந்த பதவியில இருந்து அதிரடியா நீக்குங்க சார், அப்பதான் பயம் வரும். ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? எதுக்கு அஞ்சுறீங்க? மக்கள் உங்களுக்கு பெருசா இல்ல நிர்வாகிகள் உங்களுக்கு பெருசா அப்படின்ற முடிவை விஜய் எடுத்து ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் வந்து நிக்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு இடையூறு நடத்துகிற நிர்வாகிகளை நீக்குங்க. ஒரு மாமூல் கேட்டு கொடுமைப்படுத்துறாங்கள, அவங்களை டிஸ்டர்ப் பண்றாங்கள, அதிரடியா நீக்குங்க. ஒரு பழக்கடையில போயிட்டு நான் எம்எல்ஏ பிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்வாகி போயிட்டு அழிச்சாட்டையம் பண்ணார்ல, அவரை பதவியில இருந்து நீக்குங்க. ஏன் நீக்க மாட்டேங்கிறீங்க? எதுக்கு பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன்னா விஜய்க்கு பயமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இது எல்லாத்தையும் விஜய் பாக்குறாரு. உளவுத்துறை அவருக்கு ரிப்போர்ட் கொடுக்காம இருக்குமா? உளவுத்துறை அவருக்கு வந்து இது விஷயங்கள்லாம் செல்லாம இருக்குமா? இல்ல கட்சி ரீதியா பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சொல்லாம இருப்பாரா? எல்லாமே போகும்.
இருந்தும் கண்டுக்காம இருக்கிறார் விஜய் அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. இது யாராலையும் நிப்பாட்ட முடியாது அப்படின்றதுக்கு இது ஒரு அத்தாட்சி. நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கு. ஏன்னா நேற்று தினத்துலலாம் பார்த்தோன்னா நம்மளே நிறைய பேசியிருக்கோம். அணைக்கட்டுல போயிட்டு அவர் எம்எல்ஏவே இல்லை, ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவ்வளோ இது பண்ணியிருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் டெய்லி எதனா ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குங்க. தாவேக்காவில் எதனா ஒரு விஷயம், இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ற அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய் கிட்ட தான் இருக்கு. சட்ட ரீதியா அவங்க மேல நடவடிக்கை எடுங்க, பதவியிலிருந்து விலக்குங்க, சட்ட ரீதியா நடவடிக்கை எடுங்க. அரசு ஊழியர்களை வேலை செய்யாம தடுக்கிறதும் ஒரு வகையில குற்றம் தான், சட்டம் சொல்லுது. சட்டம் அவங்க கடமையை செஞ்சா விஜய் என்ன பண்ணுவாரு? இது எல்லாமே நோட் பண்ணி பார்க்கணும் விஜய் அவர்களே. எல்லா நாளும் எல்லாரும் சும்மா இருக்க மாட்டாங்க, சும்மா இருந்துட மாட்டாங்க. இனிதான் ஒரு நாள் மக்களோ இல்ல அரசு அதிகாரிகள் அப்படி திரும்பிட்டாங்கன்னா உங்க ஆட்சி என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.